வணக்கம் நண்பர்களே. 249 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஓகேங்களா? இந்த 249க்கு நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு 4Dயை கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்கிற ஒரு டார்கெட்டில் இருக்கேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. 249 82 49 இது நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரி, இப்போ நாளைக்கு எந்த மாதிரி இதுலேருந்து வருமா இல்லை போர்ட்லேருந்து வருமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே செட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நிறைய செட்டு இருந்தாலும் ஒரு சில இதில் மாறி மாறி வருது. இப்போ இந்த 249 அப்படிங்கிறதுக்கு எப்படி ட்ரிக்காக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு விஷயமாக இருக்குது. சரிங்களா? என்ன நம்ம விஷயம் பார்க்கணுன்னா, இப்போ இதில் 815 415 அப்படிங்கும்போது 815 அதுக்கு 183 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. 183. ஓகேவா? ஸோ அப்போ 8க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவரில் இதில் எப்போவுமே ஒரு செட்டு நம்ம எடுக்கிறது உண்டு. ஏன்னா ஒரு சில நாள் இதுலேயும் பாஸ் ஆகிறது வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில நாள் மந்த்லி சார்ட்டில் பாஸ் ஆனாலும் ஒரு சில நாள் இதில் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 8க்கு 1 அப்படிங்கும்போது 8க்கு 1 அப்படின்னா 4க்கு 7. ஸோ இதில் 183க்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 783. இதை உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 783. ஓகேவா? சரி, இப்போ இது அப்படியே தான் வருமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 83க்கு தான் 15 வச்சுட்டானே, அப்போ 83க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு கணக்கு பண்ணி பார்ப்போம். அப்படிங்கும்போது 4க்கு 7, 1க்கு 9, 3க்கு 4, 794, 783. இதில் ஒரு செட்டு எடுத்துங்க. சரியா? 783, 784. ஓகேவா? இது மூலியமாக நான் எடுக்கிறதுல 2 செட்டு தான் எடுத்துருக்கேன். 783. ஏன்னா 83க்கு 83 ஒரு சில நேரத்தில் இறங்குறான்னா அப்படியே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு கணக்கில் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 61541, அதாவது 815 415. சரி, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 615 அப்படின்றது பார்த்தீங்களா? 615 அப்படிங்கும்போது இதில் நம்ம கணக்கு எடுக்கும்போது 94 அப்படிங்கிறது இங்கேயும் வருது, கணக்கில் வருது. அதாவது 6க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கடைசியாக இதில் அடித்தது ரிசல்ட் 4. 6க்கு 2 அப்படிங்கும்போது 4க்கு 6க்கு 2 அப்படின்னா 4க்கு 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 615. அப்போ என்னன்னா 6க்கு 2 அப்படிங்கும்போது 4க்கு 0 049. சாரி, 094. ஓகேவா? ஸோ நான் இப்போ 094 இது மூலியமாக நான் எடுக்கிற கெஸ்ஸிங்கில் என்ன நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன். இருந்தாலும் இப்போ ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னவாக இருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 783, 094, 794. இது மூலியம் ஒரு 4 செட்டு நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 134 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 266க்கு நம்மளுக்கு இந்த இடத்துல 249. 2க்கு 2 இறங்கி 6க்கு 4, 6க்கு 9 அப்படிங்கிற மாதிரி 249 வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போ 249 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு சில நாள் போர்டில் இதுலேருந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 249 அப்படின்னா இந்த ஒரு சார்ட்டில் ஒரு சில நாள் இதுலேருந்து 239 49 அப்படின்னு எங்கேயாச்சும் கிளாஸ் அனுப்பிச்சினாலும் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய பெண்டிங் சார்ட்டு, பழைய வரிசை சார்ட்டு அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு இந்த கணக்கில் இருக்கிறது எடுத்து உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 783. ஓகேங்களா? 794, 094 அப்படிங்கிறத எடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்றத 39 இருக்குது. அப்போ 3க்கு 7 அப்படின்னா 4க்கு 8. ஸோ 83ங்கிறது கணக்கு கரெக்டாக வருது. ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. 83 அப்படிங்கிறது பிசியில் இதில் கரெக்டாக உட்காருது. 2க்கு 7 இல்லை 0 பவர் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ
நான் இது மூலியமா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய செட்டு இதுதான். சரி, இது இல்லாமல் 39 அப்படிங்கிறதுக்கு 46 அப்படிங்கிறது கணக்கு வருது. ஆனால் 46 ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ 249 வேறு எங்கேயாச்சும் இங்கே கணக்கில் இருக்கா இந்த இதில்? ஏன்னா இதுலேருந்து அப்படியே எடுத்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப அந்தளவுக்கு 249 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயமா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 249 அப்படிங்கும்போது 4 2 8க்கு 4னா 9க்கு 5, இதில் கணக்கு படி 425 வருது. அதே மாதிரி 0 5 2க்கு 3 அப்படிங்கும்போது 9க்கு 0. ஸோ 050425 இதுதான் கெஸ்ஸிங்கில் வருது. அப்படிங்கும்போது 050 425. ஸோ இதில் நம்ம கணக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு இதுதான் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஸோ நான் இதில் எடுத்து கொடுக்குறது இங்கே கொடுத்துட்றேன். 783 794 094 050 425. இவ்வளோ தான் நம்பர். உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை அவன் 2க்கு வந்து 7 வைக்கலைன்னா 2க்கு 0 வைப்பான். அதே மாதிரி ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு 8 கணக்கு வந்து 8 மிஸ் ஆகுது அப்படின்னா 9 3க்கு 4 094. இவ்வளோ தான் நம்பர்லே மெயினான நம்பரை நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இது தான். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் 78 83 94 50 25 45 73 04 ஏபிஎஸ்சிபிசியில் இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. 78 83 94 50 25 45 73 04 ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 7 8 4 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பார்த்து எடுத்துங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது தான். எனக்கு போர்டு வைஸ் கன்ஃபார்மில் ஏ போர்டில் 7 இல்லை 7 வைக்கலன்னா 0 0 வைக்கலாம் 4. இவ்வளோ தான். எனக்கு வேறு ஒன்றும் கணக்கில் அந்தளவுக்கு வரல. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் இருந்தால் எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.